சமுத்திர ஸ்நானம் பண்ணலாமா? புண்ணிய காலங்களில் சமுத்திர ஸ்நானம் பண்ணணும். நித்தியம் போய் சமுத்திரத்தை ஸ்நானம் பண்ணுறேன்னு சொல்லப்படாது. கிரகண காலம் புண்ணிய காலங்கள் இருக்க சமுத்திர ஸ்நானத்தை விதிச்சிருக்கு, அங்கே விசேடம்னு சொல்லியிருக்கு. ஒன்று, சில இடத்துல பொது சமுத்திரம்னு இல்லாமல் தீர்த்தமான சமுத்திரம் மாறி இருக்கு. இப்போ ராமேஸ்வரம் இருக்குது, அது புண்ணிய தீர்த்தமாக மாறி கொடுத்து கேவல சமுத்திரம்னு இல்லாமல் 2-3 சமுத்திரத்தினுடைய சங்கமத்தினால அதுக்கு ஒரு சக்தி ஏறி இருக்கு. அதனால் அங்கே சமுத்திர ஸ்நானத்துக்கு அமாவாசையிலையோ புண்ணிய நாள்லையோ போய் நாம் ஸ்நானம் பண்ணலாம், அதுக்கெல்லாம் இடம் இருக்குது. நடுநிசையில் புண்ணிய காலத்தில் ஸ்நானம் பண்ணலாமா? ராத்திரி ஆகாரம் முடிஞ்சு ராத்திரியில் ஸ்நானம் எல்லா நாளைக்கும் நிஷேதம். நம்ம குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறது தெரியுமோ, இங்கே எல்லாமோ போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சு வந்த உடனே ஒரு 10-10:30 மணி ஆன உடனே அந்த ஒரு துண்டை கட்டிண்டு ரொம்ப சாவகாரமாக அழகாக சோப்பு கப்பை தேய்ச்சிக்கிண்டு ராத்திரி 11 மணிக்கு ஒரு ஸ்நானம் பண்ணுறது, அப்புறம் தட்டை வச்சு சாப்பிட்றது உட்காருறது. அந்த ஸ்நானம் தப்பு. ராத்திரி ஸ்நானம் நிஷித்தம். என்ன சொல்கிறது தர்மசாஸ்திரம்? ராத்திரி 12 மணிக்கு கிரகணம் பிடிக்கிறது, சந்திர கிரகணம், ஸ்நானம் பண்ணுன்னு சொல்லும். நைமித்திக ஸ்நானம் உண்டு. புண்ணியகாலமாக மாறிவிட்டால் ராத்திரிங்கிறதால பாகுபாடு இல்லை. கிரகணம் சந்திரகிரகணம் ராத்திரி தான் பிடிக்கும். எப்போ பிடிக்குன்னு நமக்கு தெரியாது, அது அஷ்டானமி, நம்ம இஷ்டம் இல்லை. அதனால் கிரகணம் எப்போ பிடிச்சாலும் பிடிக்கிற போது ஒரு ஸ்நானம், விடுற போது ஒரு ஸ்நானம். அது 12 மணிக்கு பிடிச்சி 2 மணிக்கு விடுறது நடுநிச்சி பண்ணித்தான் ஆகணும். அது தர்மசாஸ்திரம் சொல்கிறது. சாஸ்திரம் சொல்கிறதெல்லாம் பண்ணினா நமக்கு அது. சாதாரண நாளில் ராத்திரியில் ஸ்நானம் பண்ணப்படாது. 10 மணிக்கு மேலே ஆகாரமும் நிஷித்தம், ஸ்நானமும் நிஷித்தம். ராத்திரி 10 மணி எங்கேயும் ஊரை சுற்றிட்டு வந்தோம், சாப்பிடவே இல்லை, ஒரு இடத்துலையும் சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டாகணும்னா அந்த ராத்திரிக்கு அப்புறம் சாப்பிடப்படாது, சரீர ஆரோக்கியத்துக்கு கெடுதல், சாப்பிட்டா தப்பு. அதனால் அன்றைக்கி பட்டி இருந்து ஜலத்தை குடித்து படுத்துன்னு விட்டால் சரீரம் கலகலான்னு இருக்கும். மறுநாளை கார்த்தால சாப்பிட்டான்னா திண்டாடும். அதனால் தர்மசாஸ்திரம் ராத்திரியில் சாப்பிடத்த ஒரு அளவு நிஷித்தம் சொல்லியிருக்கு. ஸ்நானம் சாப்பிட்ட உடனே ஸ்நானம் நிஷேதம். எப்போ சாப்பிட்டாலும் உடனே ஸ்நானம் பண்ணால் நிஷேதம். ஏன் தெரியுமோ, சரீரத்தில் ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய ஆகாரம் பாகம் பண்ணின்னு இருக்கிற போது நம்ம சரீரத்தில் ஜலத்தை விட்டு விட்டா அதனுடைய தடுப்பினுடைய தாக்கத்தினால அதில் இருக்கிற பாகத்தில் விகாரம் வந்து கொடுத்தனா நேரமாகும். பாகம் அறகுறையாக போகலாம், சரியானபடி மல விசர்ஜனம் இல்லாமல் தங்கலாம், மறுநாளைக்கு அஜீர்ணத்தினால ரோகமே வரலாம். அதனால் இந்த ஆயுர்வேதம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்தானத்தை நிஷேதம் பண்ணியிருக்கு, ஆயுர்வேதமே சொல்கிறது. அதனால் சரீர ஹிதத்துக்கு சாப்பிட்ட உடனே ஸ்தானம் நிஷித்தம். அதனால் ராத்திரியில் நடுதிசையில் புண்ணியகால ஸ்தானம் பண்ணலாம், நித்தியஸ்தானம் பண்ணக்கூடாது. இப்போ ருத்ரபூமிக்கு போகிறோம், போயிட்டு நேர வீட்டுக்கு வந்து உள்ளே இருக்கிற பாத்ரூமில் ஸ்நானம் பண்ணலாமா? ருத்ரபூமிக்கு போனால் பொது ஸ்தானம் பண்ணணும், ஒரு பொது இடத்துல, வீட்டுக்குள்ளே நுழையப்படாது. ஏன்னா ருத்ரபூமி எப்போ போகிறானோ அவங்கள்ட்ட இருக்கிற அசுத்தி வேறே தினசாக இருக்கும். இவன் ருத்ரபூமிக்கு போனால் ஏற்கனவே பல இடங்களில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அது அறகுறையாக இருக்கலாம், எரிஞ்சதும் இருக்கலாம், இந்த எரிஞ்சதும் இருக்கலாம். இப்படியெல்லாம் கலக்கிற போது அவனுடைய சரீரத்துக்கு பலவிதமான சுகாதார கெடுதல் வரத்துக்கு சந்தர்ப்பம் உண்டு. அதனால் ஸ்நானம் பண்ணால் தான் அவன் சுத்தமாவன். அதனால் ஸ்நானம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான், வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே சச்சைல ஸ்நானம் வேறு எங்கேயோ நதியிலையோ குளத்துலையோ பண்ண சொல்கிறான். இந்த மாதிரி பெரிய பட்டணங்களுக்கு அந்த மாதிரி குளமோ நதியோ இல்லாததுனால, அது மட்டும் இல்லை பட்டணத்துக்குள்ள ரூலே மாறி இருக்கிறதுனால அவன் நேரடியாக நம்ம மாத்துக்கு வரோது வாசலில் வந்த உடனே அவனுக்கு ஜலத்தை கொட்டி உள்ளே இழுத்துக்கலாம். இல்லை அவனுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வராத இன்னொரு இடத்த கொடுத்து அங்கே அவன் வந்து உட்காந்தோடனே இன்னொருத்தர் ஜலம் விடலாம். இவரே உள்ளே வந்து ஜலத்தை போட்டு பண்ணப்படாது. வேறொருத்தர் வந்து அவருக்கு ஜலத்தை தலையில் விட்டு அவரை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே இழுத்துக்கிட்டு ஜலம் போடலாம். அதனால் அவனை நேரடியாக உள்ளே வரவழைக்கப்படாது. அவனே நேராக வந்து பாத்ரூமில் வந்து ஸ்நானம் பண்ணுறேன்னு சொன்னால் தப்பு. பாத்ரூமு வரத்துக்கு முன்னாடி வாசல்ல இருக்கிறோதே ஒரு குடம் ஜலத்தை விட்டு அவனை சுத்தம் பண்ணிட்டு பாத்ரூமுக்கு வர சொல்லலாம். அப்படி பண்ணால் அது கரெக்டு, அது தர்மசாஸ்திரத்துக்கு விரோதம் ஆகாது. ஏன்னா இது பட்டணத்தினுடைய ரூல், பட்டணத்தில் அப்படி தான் இருக்க முடியும். அதுக்குன்னு தனி ரூல் உண்டு, கிராம ரூலோடு இது பண்ணப்படாது. அதனால் அப்படி பண்ணலாம், வெளியில் வந்து ராத்திரி நேரத்தில் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணலாம். எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் ராத்திரி நிஷேத்தம். ராத்திரியில் ஸ்நானமே நிஷித்தம், எண்ணெய் தேய்ச்சி நிச்சயமாக பண்ணப்படாது. அதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து
சூரியன் வெளியில் பிரகாசத்தை விட்டுன்னு இருக்கிற போது சரீரம் எல்லா வேலையும் செய்திருக்கு. சந்தியான உடனே இந்திரியங்கள்லாம் தூங்குறதுக்கு காத்துட்டு இருக்கு. அது அமைதியாக தூக்கத்தில் விடுறதுக்கு இந்திரியங்களுடைய சக்தி குறைஞ்சாச்சு. சுறுசுறுப்பு போய் அது ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிற வேலை. அப்போ நீ எண்ணெயை தேய்ச்சிக்கிண்டு அதை ஊற வச்சு நம்முடைய இந்திரியங்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு அசைவை கொடுத்தா அது ரொம்ப தளர்ந்து போகும். அதனால் ராத்திரியில் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானமே பண்ணக்கூடாது. பகலில் தான் பண்ணணும். சூரியன் இருக்கிற போது தான் பண்ணணும். சூரியன் அஸ்தமிச்சா எண்ணெய் ஸ்நானம் பண்ணவே கூடாது. ஷவரம் பண்ணிட்டு அன்றைக்கே ஸ்நானம் பண்ணலாம் எண்ணெய் தேய்ச்சி. எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுற போது ஷவரம் பண்ணிட்டா ஒரு ஸ்நானம் உண்டு. அதோடு இதையும் சேர்த்து 2 in 1 எடுத்துக்கப்படாது. சுத்தமாக இருக்கிறவோ தான் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். ஒரு தீட்டில் இருக்கிறவோ எண்ணெய் தேய்ச்சிக்கப்படாது. அந்த ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் தேய்ச்சிக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஷவரம் பண்ணிட்டா ஸ்நானம் எதுக்காக தெரியுமோ? யாரோ ஒருத்தர் ஷவரம் பண்ணாருங்கிறதுக்காக மட்டும் ஸ்நானம் அல்ல. உடம்பில் இருக்கிற ரோமம் ஒட்டின்னு இருக்கிற வரைக்கும் அது சுத்தம். அது கட்டாயிடுத்துன்னா அது அசுத்தம். அதை கட்டாயிடுத்து அதனால் நம்ம அசுத்தம் ஆகிட்டோம். அதுக்கு தான் ஸ்நானம். அதனால் ஷவரம் பண்ணியிருந்தா கேசம் அபனமாச்சு சொன்னாலே அங்கே ஸ்நானம் வருது. அவன் தொட்டதுனால ஸ்நானம்னு அர்த்தம் இல்லை. இந்த இது கீழே விழுந்ததுனாலேயே ஒரு ஸ்நானம். ரோமத்தை எங்கேயாவது சாப்பிட்றோது கையில் கிடச்சா அந்த சாதத்தையே தள்ளி விடுவோம். கட் பண்ண ரோமம் வந்து விட்டால் தள்ளி விடுவோம். அதனால் இந்த லோம ரெண்டும் உடம்புல இருந்து கீழே விழுந்து கொடுத்துன்னா விழ வச்சு விட்டோன்னா சரீரம் அசுத்தமாச்சு. அதுக்கே ஸ்நானம் சொல்லியிருக்கு. அதனால் அந்த ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்நானம் பண்ணலாம். அதனால் ஷவரம் பண்ணிட்டு எண்ணெயை தேய்ச்சி ஸ்நானம் பண்ணலாம். அதுக்கு சாஸ்திரம் சம்மதம் இல்லை.